வணக்கம் நண்பர்களே. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி ஒரு நாட்டுடைய கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம் போன்ற பல முக்கிய காரணிகள் அந்நாட்டோட வளர்ச்சிக்கு பெருந்துணையா இருக்குங்க. இந்த காரணிகளுக்கு அடிப்படையா எவ்வளவு மக்கள் அந்த நாட்டுல இருக்காங்கிற அடிப்படை தகவல்களை கொண்டே மற்ற எல்லா காரணிகளும் சார்ந்து இருக்குதுங்க. அப்படி ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு அடிப்படையா தேவைப்படக்கூடிய இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியானது இந்தியாவை ஆண்ட ஆங்கிலேயர்கள் காலத்திலேயே, அதாவது 1865 ஆண்டிலேயே முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பானது எடுக்கப்பட்டதுங்க. கடைசியா 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கின்படி 124 கோடி மக்கள் இந்தியாவில் வசிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றதுங்க. இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி 8 முறையும், சுதந்திரம் அடைஞ்ச பிறகு 7 முறையும், ஆக மொத்தம் இதுவரை 15 முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பானது நடத்தப்பட்டுள்ளதுங்க. சுதந்திரம் அடைந்த பிறகு 1951 ஆண்டு முதல் ஒவ்வொரு 10 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியானது நடைபெற்று வந்ததுங்க. 2021 ஆண்டு 16வது மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகளானது கொரோனா பெருந்தொற்று காரணத்தினால கைவிடப்பட்டதுங்க. கைவிடப்பட்ட அந்த பணியைத்தான் தற்பொழுது மத்திய அரசு நாட்டுடைய ஒவ்வொரு பகுதியிலும் எவ்வளவு மக்கள் வாழ்றாங்கிறதுக்கான கணக்கெடுப்பு பணியை இப்ப துவங்கி தீவிரமா செயல்படுத்தி வராங்க. நாடு முழுக்க செயல்படுத்தப்படும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியானது 2 கட்டங்களாக செயல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதுங்க. அடிப்படை தகவல்கள் கொண்ட முதல் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளானது தமிழகத்துல ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளதுங்க. இந்த காலகட்டத்துல அரசால் நியமிக்கப்பட்ட அதிகாரிங்க நம்ம வீட்டுக்கு வந்து ஏற்கனவே அரசு தெரிவித்திருந்த அடிப்படை கேள்விகளை நம்ம கிட்ட கேட்டு அதுக்கான பதில்களை பெற்று இந்த தகவல்களை அரசு கிட்ட சமர்ப்பிப்பாங்கன்னு தெரிவிக்கப்பட்டுள்ளதுங்க. மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணியை இந்த வகையில செயல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டு இருந்தாலும் உரிய அதிகாரிங்க வீட்டுக்கு வரும் பொழுது ஒருவேளை நாம வீட்டுல இல்லாம இருந்தாலோ அல்லது வீட்டுல இருக்கிறவங்கனால சரியான தகவல்களை கொடுக்க முடியாம போனாலோ மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை மிக எளிமையாகவும் விரைவாகவும் தகவல்களை சேகரிப்பதற்காகவும், மேலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பும் பொழுது தவறான தகவல்கள் தந்தாலோ அல்லது தகவல்களை தராமல் இருப்பதனால் அரசுக்கு சரியான தகவல்கள் வந்து சேராத ஒரு நிலை ஏற்படுங்கிற காரணத்தினால தற்பொழுது மத்திய அரசானது இந்த பணியை நாமே சுயமா மின்னணு மூலமாக அரசுக்கு இந்த தகவல்களை முன்கூட்டியே தெரிவிக்கலாங்கிற அடிப்படையில ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து ஜூலை 31ஆம் தேதி வரை இந்த காலகட்டத்துல மின்னணு முறையில, அதாவது ஆன்லைன் முறையில மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கேட்கப்படும் இந்த கேள்விக்கான பதில்களை அரசுக்கு சமர்ப்பிக்கலாங்கிற ஒரு திட்டத்தையும் இந்த அரசாங்கம் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றதுங்க. இதன் மூலமாக எந்த விதமான விடுபடலும் இல்லாம துல்லியமாக அனைத்து தகவல்களும் அரசுக்கு வந்து சேருங்கிறத தெரிவித்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில கேட்கப்படும் கேள்விக்கான பதில்களை நாமே சுயமா ஆன்லைன் முறையில எவ்வாறு சமர்ப்பிக்கலாங்கிறதுக்கான தகவல்களை தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோங்க. 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்புல சுயமா நம்ம விவரங்களை பதிவு செய்வதற்கு முதல்ல கூகுள்ங்கிற தேடுதளத்துல சென்சஸ் செல்ஃப் எனிமிரேஷன் ஆன்லைன் பதிவிட்டு சர்ச்ங்கிற பட்டனை தேர்ந்தெடுத்தோம்னா அடுத்த பக்கத்துல முதல் வலைதளத்தை நீங்க ஒரு முறை அழுத்தி தேர்ந்தெடுத்தா இந்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கீழ் இயங்கும் பதிவு மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான அதிகாரப்பூர்வ வலைதள பக்கத்தை சென்சஸ் 2027ங்கிற தலைப்புல பார்க்கலாங்க. இந்த வலைதள பக்கத்துல நாம எந்த வகையான சைன் இன்னும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இந்த வலைதள பக்கத்தை நாம அப்படியே நேரடியா பயன்படுத்தலாங்க. முதல்ல இந்த வலைதள பக்கத்துல நமக்கு வலதுபுறம் இன்னைக்கு என்ன தேதியோ அந்த தேதி அங்க காட்டி கீழே சில தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்குங்க. அதுல குறிப்பா SEங்கிற வார்த்தை அங்கங்க காணப்படுங்க. SEங்கிறது செல்ஃப் எனிமிரேஷனுக்கான சுருக்கங்க. செல்ஃப் எனிமிரேஷன் அப்படின்னா சுயமாக பதிவிடக்கூடிய கணக்கீட்டு படிவம்னு அர்த்தங்க. கீழே SE பீரியட், SE கொஸ்டின்ஸ், டுட்டோரியல் வீடியோ, யூசர் கைட், ஃப்ளோ சார்ட், FAQsன்னு சில தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்குங்க. நாம இப்ப என்ன பார்க்க போறோமோ அந்த தகவல்களை தான் இங்க ஒரு தலைப்பின் கீழேயும் கொடுத்திருக்காங்க. இந்த வலைதளத்தை பயன்படுத்துறதுக்கு முக்கியமான ஒரே ஒரு நிபந்தனை இருக்குதுங்க. என்னடான்னா இந்த வலைதளமானது காலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை மட்டுமே இயங்குங்க.
12 மணிக்கு மேல காலையில 6 மணிக்குள்ள நீங்க இந்த வலைதள பக்கத்தை பயன்படுத்த முடியாதுங்க. அதனால உங்க சுய தகவல்களை நீங்க கொடுக்கறதா இருந்தீங்கன்னா காலையில 6 மணில இருந்து நள்ளிரவு 12 மணிக்குள்ள இந்த வலைதள பக்கத்தை பயன்படுத்தி உங்க சுய விவரங்களை நீங்க சமர்ப்பிக்கலாங்க. இந்த பக்கத்துல செல்ஃப் எனிமிரேஷன் HLO லாகின் அப்படின்னு கேட்டிருக்கோங்க. இந்த பகுதியில முதல்ல நாம எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறத தேர்ந்தெடுக்க சொல்லி கேட்டிருக்கோங்க. இங்க கொடுக்கப்பட்டுள்ள இந்த பாக்ஸ்ல இந்த கீழ் நோக்கி உள்ள இந்த அம்புக்குறியை நம்ம தொட்டோம்னா இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கான பட்டியலும் காண்பிக்கப்படுங்க. அந்த பட்டியல இருந்து நம்ம மாநிலமான தமிழ்நாட்டை நம்ம தேர்ந்தெடுத்துட்டு அடுத்ததாக கேப்சா என்று அழைக்கப்படும் குறியீட்டு எண்களானது அங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்குங்க. அங்க காட்சிப்படுத்தப்பட்டுள்ள அந்த குறியீடுகளை அதே மாதிரி இடது பக்கம் உள்ள அந்த காலி இடத்துல பதிவு பண்ணணுங்க. பண்ணி முடிச்ச உடனே கீழே வெரிஃபை அண்ட் ப்ரொசீடுங்கிற இந்த பட்டனை நாம அழுத்தணும்னா அடுத்த பக்கத்துக்கு நகருங்க. அடுத்த பக்கத்துல வெல்கம் டு செல்ஃப் எனிமிரேஷன் SE போர்ட்டல் ஃபார் ஹவுஸ் லிஸ்டிங் ஆபரேஷன் HLO ஃபேஸ் ஆஃப் சென்சஸ் 2027 காட்டி கீழே ஓகேங்கிற பட்டன் மாதிரி காட்டி இருக்குங்க. இதுல நாம வேணுங்கிற தகவல்கள் முழுசா படிச்சுட்டு கீழே ஓகேங்கிற பட்டனை நாம அழுத்தணும்னா அடுத்த பக்கத்துல செல்ஃப் எனிமிரேஷன் HLO லாகின் காட்டி நாம ஏற்கனவே தேர்ந்தெடுத்த நம்ம மாநிலத்துக்கான பேரை வந்து அங்க காட்டியிருக்கோங்க. தொடர்ந்து இரண்டாவது தலைப்பாக நேம் ஆஃப் த ஹெட் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டுங்கிற தலைப்புல வீட்டுக்கான தலைவரின் பெயரை பதிவிட சொல்லி கேட்குங்க. வீட்டுல யாரு பெரியவங்களோ அவங்க பேரை நேம் ஆஃப் த ஹெட் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டுங்கிற இடத்துல பதிவிடுங்க. இந்த பெயரை பதிவிடுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை பெயர்ல எந்த வகையான பிழைகளும் இல்லாம சரியா பதிவிடுங்க. குறிப்பா உங்க பெயர் ஆதார், பேன் கார்டு அல்லது பாஸ்போர்ட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் பதிவிடணுங்க. எந்த எழுத்து பிழையும் இருக்கக்கூடாதுங்க. ஒருவேளை உங்க பெயருக்கு முன்னாடியோ பின்னாடியோ இனிஷியல் வருது அப்படின்னா இனிஷியல் போட்டு புள்ளி வைக்கிறது இந்த பக்கம் ஏத்துக்காதுங்க. புள்ளி வைக்கிறதுக்கு பதிலா அந்த இனிஷியலை போட்டுட்டு பேசுங்கிற பட்டனை அழுத்தி ஒரு இடைவெளி விட்டு நம்ம பேரை வந்து பதிவிடலாங்க. அடுத்ததாக உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்குங்க. உங்க குடும்பத்துல 4 பேரோ 5 பேரோ எவ்வளவு பேர் இருந்தாலும் யாராவது ஒருத்தருடைய மொபைல் நம்பர் மட்டும் அங்க சரியா பதிவிட்டு அடுத்தது கீழே இமெயில் கேட்டிருப்பாங்க. இமெயில் தேவைப்பட்டா கொடுக்கலாங்க, இல்லாதவங்க விட்டுறலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. கேட்கப்பட்டுள்ள அனைத்து கேள்விகளுக்கான பதில்களை சரியா பதிவிட்டிருக்கோமாங்கிறத ஒரு முறை சரி பார்த்துட்டு கீழே வெரிஃபை அண்ட் ப்ரொசீடுன்னு இருக்கக்கூடிய இந்த பட்டனை மீண்டும் ஒரு முறை நாம அழுத்தினோம்னா அடுத்த பக்கத்துக்கு போகுங்க. இந்த பக்கத்துல நாம ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்த அந்த மொபைல் எண்ணுக்கு 6 இலக்க OTP ஆனது குறுஞ்செய்தி வழியாக அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டு அடுத்த பக்கத்துல நமக்கு எந்த மொழி விருப்பமோ அந்த மொழியை தேர்ந்தெடுக்க சொல்லி மேல காட்டுங்க. நாம அதுல நமக்கு விருப்பமான மொழியை தேர்ந்தெடுத்து கீழே நம்ம மொபைல் எண்ணுக்கு வந்த அந்த 6 இலக்கு OTP என்ன சரியா இங்க பதிவிட்டு வெரிஃபை OTPங்கிற இந்த பட்டனை ஒரு முறை அழுத்தணுங்க. அடுத்த பக்கத்துல நம்ம வீடு இருக்கக்கூடிய அந்த பகுதியை கூகுள் மேப்ல எப்படி அடையாளப்படுத்தி தேர்வு செய்யணுங்கிறதுக்கான விளக்கங்களை தெரிவிச்சிருப்பாங்க. இந்த விளக்கங்களை நாம படிச்சுட்டு கீழே ஓகேங்கிற பட்டனை அழுத்தினோம்னா அடுத்த பக்கத்துல ஹவுஸ் லிஸ்டிங் ஆபரேஷன் செல்ஃப் எனிமிரேஷன்ங்கிற தலைப்பு கீழே முதல்ல மாநிலங்கிற தலைப்புல அதுல ஏற்கனவே தமிழ்நாடுங்கிறது தேர்வா இருக்குங்க. பக்கத்துல வலதுபுறம் நம்ம மாவட்டத்தை தேர்வு செய்ய சொல்லி கேட்குங்க. அதுல நாம எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை தேர்வு பண்ணி நாம இருக்கிற பகுதிக்கான பின்கோடை வந்து அங்க பதிவிடணுங்க. பதிவிட்டு அதுக்கு கீழே நீங்க இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கான பெயரையோ அல்லது உங்க வீட்டுக்கான முழு விலாசத்தையும் கூட அங்க நீங்க பதிவிடலாங்க. அப்படி பதிவிட்ட பிறகு வலதுபுறம் சர்ச்ங்கிற பட்டன் காமிக்கப்பட்டிருக்கோங்க. அந்த பட்டனை ஒரு முறை தொட்டு தேர்வு பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு மேப் ஒண்ணு திரையில தோன்றுங்க. இந்த மேப்ல இயல்பாகவே உங்க பகுதிக்கான பெயரையோ அல்லது முழு விலாசத்தையோ நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா உங்க வீடு இருக்கக்கூடிய அந்த பகுதியையோ அல்லது உங்க வீட்டையோ கூட இந்த மேப்ல உங்க வீட்டுக்கு மேலேயே ஒரு சிவப்பு கலர்ல இந்த மாதிரி ஒரு குறியானது காண்பிக்கப்படுங்க. ஒருவேளை நீங்க கொடுத்த பகுதியின் பெயரோ அல்லது விலாசமோ சரியான பகுதியை இந்த மேப்ல காட்டாம இருந்திருந்தா அந்த மேப்ல உங்க வீடு எங்க இருக்கோ உங்க வீடு இருக்கிற பகுதியை இந்த திரையில தெரியக்கூடிய இந்த 4 கோடுகளுக்கு நடுவில் உள்ள இந்த பகுதிக்கு
உங்க வீடை மெதுவா நகர்த்தி கொண்டு வந்து வைக்கணுங்க. அப்படி வைக்கும் பொழுது உங்க வீட்டுக்கு மேல சிவப்பு கலர்ல இந்த மாதிரியான ஒரு குறியானது காண்பிக்கப்படுங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டை இந்த மேப்ல சரியா தேர்ந்தெடுத்து பிறகு இதே பக்கத்துல கொஞ்சம் கீழே வந்தோம்னா இடதுபுறம் கன்ஃபார்ம் லொகேஷன் அப்படின்னு கேட்குங்க. நீங்க கன்ஃபார்ம் லொகேஷன் கொடுத்துட்டீங்கன்னா உங்க அட்ரஸ் தானாகவே பதிவு செய்யப்பட்டு அதே பக்கத்துல கீழே வலது மூலையில சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கேட்குங்க. ஒரு முறை நீங்க கொடுத்த தகவல்கள்லாம் சரியா இருக்கா பாத்துக்கோங்கன்னு சொல்லி நமக்கான தகவல் காமிக்கப்படுங்க. கொடுத்த தகவல்கள் எல்லாம் சரியா இருக்காங்கிறத ஒரு முறை நாம சரி பார்த்த பிறகு ஓகேன்னு கொடுத்து நம்ம அடுத்த பக்கத்துக்கு போகலாங்க. இதுவரை நாம நம்ம வீட்டுக்கான தலைவரின் பெயர், அதிகாரப்பூர்வ மொபைல் எண் மற்றும் வீட்டு விலாசத்திற்கான சரியான தகவல்களை பதிவு பண்ணிருக்கோங்க. இதை தொடர்ந்து கணக்கீட்டு படிவத்தின் இந்த பகுதியில நாம மேப்ல குறிப்பிட்டு இருந்த அந்த வீட்டோட அடிப்படை தகவல்கள் எல்லாம் கேட்டிருப்பாங்க. வீட்டினுடைய தரைப்பகுதி, சுவர் பகுதி மற்றும் கூரை பகுதி எந்த வகையான பொருட்களை கொண்டு கட்டப்பட்டுள்ளது என்பதை கேட்டிருப்பாங்க. மேலும் அந்த வீட்டோட தற்போதைய நிலை என்ன என்பதை பத்தியும் கேட்கப்பட்டிருக்குங்க. குறிப்பிடப்பட்டுள்ள தேர்வு செய்யக்கூடிய பல்வேறு பதில்கள்ல இருந்து சரியான பதில்களை தேர்ந்தெடுத்து அந்த குறிப்பிட்ட பதிலுக்கு முன்னாடி வட்ட வடிவில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பட்டனை ஒரு முறை அழுத்தி பதில பதிவு செய்யணுங்க. உதாரணத்திற்கு எங்க வீட்டுல மொசைக்கு பயன்படுத்தி தர போட்டிருக்கோங்க. அதனால நான் இந்த இடத்துல மொசைக் அப்படிங்கிற இந்த தேர்வை நான் தேர்ந்தெடுக்கிறேங்க. இதே மாதிரி பின்னாடி கேட்கப்படக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதில்ல இந்த மாதிரி நம்ம தேர்ந்தெடுக்கணுங்க. இந்த கேள்வியோட இந்த பகுதி நிறைவடையுதுங்க. வலது கீழ் மூலையில சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த பட்டனை நாம தேர்ந்தெடுத்தோம்னா அடுத்த பக்கத்துல நாம கொடுத்துள்ள தகவல்கள் எல்லாம் சரியாத்தான் உள்ளது என்பதை மீண்டும் ஒரு முறை சரி பார்த்து தொடர ஒரு தகவல் பக்கமானது காட்டப்படுங்க. சரியாக இருக்கும் பட்சத்துல எஸ்ங்கிற பட்டனை நாம தேர்ந்தெடுக்கணுங்க. தேர்ந்தெடுத்த பிறகு அடுத்த பக்கத்துல நம்ம வீட்டுல எத்தனை நபர்கள் இருக்காங்கிறது கேட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு அப்பா, அம்மா, 2 பசங்க அப்படின்னா மொத்தம் 4 பேரு அப்படின்னு சொல்லி இங்க பதிவிடணுங்க. ஒருவேளை இந்த 4 பேர் கூட தாத்தாவும் இருக்காரு அப்படின்னா 5 நபர்கள் இருக்காங்கன்னு பதிவிடணுங்க. இதுல ஒரு பின் குறிப்பு என்னடான்னா, ஒருவேளை உங்க வீடை நீங்க இப்ப வாடகைக்கு விட்டுருக்கீங்க, நீங்க உங்க சொந்த வீட்டுல இல்ல அப்படின்னாலும் உங்க வீட்டுல எத்தனை நபர் இருக்காங்களோ அதை மட்டும் நீங்க குறிப்பிட்டா போதுங்க. வாடகைக்கு இருக்கிறவங்களுடைய பேரெல்லாம் கூட சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. அதே போல தற்காலிகமா உங்க வீட்டுல சில உறவினர்கள் யாராவது வந்து தங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க பெயரையும் அதுல சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவங்களுக்கான சொந்த ஊர் எதுவோ அந்த ஊர்ல அவங்களுக்கான தகவல்கள் சேர்க்கப்படுங்க. அதனால நிரந்தரமா அந்த வீட்டுல எவ்வளவு பேர் வசிக்கிறாங்களோ அவங்களுக்கான தகவலை கொடுத்தா மட்டும் போதுங்க. 2வது கேள்வியா நேம் ஆஃப் த ஹெட் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட். இது ஏற்கனவே நாம முதல்ல கொடுத்திருப்போம். அந்த வீட்டுடைய தலைவரின் பெயர் இங்கே காமிக்கப்படுங்க. அடுத்த கேள்வி செக்ஸ் ஆஃப் த ஹெட் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட். அந்த வீட்டின் தலைவருடைய பாலினம் என்னங்கிறது கேட்கப்பட்டிருக்குங்க. உரிய பதில தேர்ந்தெடுத்து அடுத்த கேள்வியா இஃப் எஸ்சி ஆர் எஸ்டி ஆர் அதர் காஸ்ட், நம்ம சாதிக்கான தகவல்கள் கேட்கப்பட்டிருக்கோங்க. எஸ்சியும் இல்ல எஸ்டியும் இல்லைன்னா மத்தவங்க யாரா இருந்தாலும் எல்லாரும் அதர்ஸ்ங்கிற தலைப்பை தேர்ந்தெடுக்கணுங்க. அடுத்த கேள்வியா ஓனர்ஷிப் ஸ்டேட்டஸ் ஆஃப் திஸ் ஹவுஸ், அதாவது உங்களுடைய சொந்த வீடா அல்லது வாடகைக்கு விட்ட வீடா அல்லது வாடகையில் இருக்கின்ற வீடா அப்படிங்கிற மாதிரி தகவல் கேட்டிருப்பாங்க. அதுக்கு உரிய பதில இந்த 4 தலைப்புல இருந்து தேர்ந்தெடுக்கணுங்க. அடுத்த கேள்வியாக நம்பர் ஆஃப் டுவெல்லிங் ரூம்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதாவது சமையல் அறை, குளியல் அறை, கழிவறை, பொருட்களை பாதுகாக்கும் அறை, வெராண்டா மற்றும் நடைபாதைக்காக விடப்பட்ட வழி, இந்த அறைகளை தவிர எத்தனை அறைகள் வீட்டில் உள்ளதுங்கிறத அங்க நாம தெரியப்படுத்துறோங்க. அடுத்தது இந்த வீட்டுல எத்தனை தம்பதியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாங்கன்னு கேக்குறாங்க. இதுல நீங்க கல்யாணமானவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அதை நீங்க குறிப்பிடலாம். ஒருவேளை அப்பா அம்மா 2 பசங்க மட்டும் தான் இருக்காங்க அப்படின்னா அப்பா அம்மா ஒரே ஒரு தம்பதிங்க, அதனால அவங்க ஒண்ணுன்னு சொல்லி நாம குறிப்பிடணுங்க. ஒருவேளை 2 பசங்கள்ல யாராவது ஒருத்தருக்கு கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னா அப்பா அம்மா ஒரு தம்பதியாகவும் அந்த பையனும் அவங்க மனைவியும் இன்னொரு தம்பதியா, ஆக மொத்தம் 2 தம்பதிகள் சொல்லி நாம குறிப்பிடணுங்க. இந்த தகவல்களோட இந்த பகுதி நிறைவடையுதுங்க. மீண்டும் இந்த பக்கத்தோட
வலது கீழ் மூலையில சேவ் அண்ட் நெக்ஸ்ட்ங்கிற இந்த பட்டனை தேர்ந்தெடுத்தோம்னா அடுத்த பக்கத்துல கொடுக்கப்பட்டுள்ள தகவல்கள் அனைத்தும் சரியாக உள்ளதா அப்படிங்கறத மீண்டும் ஒரு முறை நம்மள சரிபார்க்க சொல்லுங்க. அனைத்து தகவல்களும் சரியாக இருக்கும் பட்சத்துல ஓகேங்கிற பட்டனை நாம கொடுத்தோம்னா மீண்டும் ஒரு புதிய பக்கம் காண்பிக்கப்படுங்க. இந்த பகுதியில நாம ஏற்கனவே மேல குறிப்பிட்டு இருந்த அந்த வீட்டுடைய குடிநீர் தேவைக்கான தகவல்கள், கழிவறை தகவல்கள், குளியலறை தகவல்கள் மற்றும் சமையல் அறை குறித்தும் தகவல்கள் கேட்கப்பட்டிருக்குங்க. இதுக்கு உரிய பதில்களை தேர்ந்தெடுத்து பதிவு செஞ்ச பிறகு இந்த பக்கத்திலே கீழ்ப்பக்கம் வலது மூலையில் உள்ள சேவ் அண்ட் நெக்ஸ்ட்ங்கிற பட்டனை தேர்ந்தெடுத்தோம்னா எப்பவும் கேட்பது போல கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான தகவல்கள் கொடுத்திருக்கோமாங்கிறத ஒரு முறை சரிபார்க்க சொல்லி கேட்குங்க. நாம அதுல தகவல்கள் எல்லாம் சரியா இருக்கும் பட்சத்துல எஸ்ங்கிற பட்டனை நாம தேர்ந்தெடுத்தோம்னா அடுத்த பக்கத்துல இந்த குறிப்பிட்ட வீட்டுல வசிக்கிறவங்களுக்கு சொந்தமா ரேடியோ அல்லது டிரான்சிஸ்டர்கள் இருக்காங்கிறத கேட்டிருப்பாங்க. தொடர்ந்து வீட்டுல வண்ண தொலைக்காட்சி பெட்டி இருக்குதாங்கிறதையும் கேட்டிருப்பாங்க. இதை தொடர்ந்து வீட்டுல இன்டர்நெட்டுக்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளதா அப்படிங்கிறதையும் கேட்டிருப்பாங்க. தொடர்ந்து இந்த குறிப்பிட்ட வீட்டுல லேப்டாப்போ அல்லது கம்ப்யூட்டரோ உள்ளதா என்பதையும் கூடவே அந்த வீட்டுல வசிக்கிறவங்களுக்கு டெலிபோன் அல்லது ஏதோ ஒரு வகையான மொபைல் போன்கள் உள்ளதா என்பதையும் கேட்டிருப்பாங்க. இந்த கேள்வியை தொடர்ந்து அந்த வீட்டுல இருக்கிறவங்க சைக்கிள், ஸ்கூட்டர் அல்லது மோட்டார் சைக்கிள் பயன்படுத்துறாங்களாங்கிறதுக்கான தகவல்களும் கேட்டிருப்பாங்க. கூடவே அந்த வீட்டுல கார், ஜீப், வேன் போன்ற 4 சக்கர வாகனங்கள் ஏதாவது இருக்காங்கிறதையும் கேட்டிருப்பாங்க. கூடவே அந்த வீட்டுல வசிக்கிறவங்க அடிப்படையா எந்த வகையான தானியங்களை உணவா எடுத்துக்கிறாங்கிறதுக்கான தகவலும் கேட்டிருப்பாங்க. இறுதி கேள்வியா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக நாம கொடுத்திருந்த அந்த மொபைல் எண்ணை ஒரு முறை சரிபார்த்துக்க சொல்லி அங்க காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இதை தொடர்ந்து அந்த பக்கத்தோட கீழ்ப்பக்கம் வலது மூலையில சேவ் அண்ட் நெக்ஸ்ட்ங்கிற பட்டனை நாம தேர்ந்தெடுத்தோம்னா மீண்டும் தகவல்கள் எல்லாம் சரிபார்த்து ஓகேங்கிற பட்டனை அழுத்தினோம்னா அடுத்த பக்கத்துல இதுவரை கேட்கப்பட்ட கேள்விகளும் அதற்காக நாம தேர்ந்தெடுத்த பதில்களும் ஒரே பக்கத்துல மீண்டும் ஒரு முறை காட்சிப்படுத்தப்படுங்க. கேட்கப்பட்ட கேள்விக்கான சரியான பதில்களை நாம கொடுத்திருக்கோமாங்கிறத மீண்டும் ஒரு முறை இங்க நாம சோதிச்சு பார்த்துக்கலாங்க. ஒருவேளை தவறா இருக்கும் பட்சத்துல இந்த பக்கத்திலேயே கீழே பாத்தீங்கன்னா 3 பட்டன்கள் கொடுக்கப்பட்டுள்ளதுங்க. இடதுபுறம் முதல் பட்டனா பேக் அண்ட் கரெக்ட் அப்படிங்கிற பட்டனும், நடுவுல சேவ் அஸ் டிராஃப்ட் அப்படிங்கிற பட்டனும், வலது மூலையில ஃபைனல் சப்மிட்னு பச்சை கலர்ல பட்டனும் காட்டப்பட்டிருக்குங்க. இதுல திருத்தங்கள் ஏதாவது செய்வதா இருந்தா முதல்ல இருக்கக்கூடிய பேக் அண்ட் கரெக்ட் அப்படிங்கிற அந்த பட்டனை அழுத்தி எந்த பகுதியில திருத்தங்கள் செய்யணுமோ அந்த பகுதியில போய் திருத்தங்கள் செய்யலாங்க. ஒருவேளை கேட்கப்பட்ட கேள்விக்கு நீங்க கொடுத்திருக்கிற பதில்கள் உங்களுக்கு சந்தேகமா இருக்கும் பட்சத்துல சேவ் அஸ் டிராஃப்ட்ங்கிற பட்டனை அழுத்தி தற்காலிகமா நீங்க கொடுத்த பதில்களை சேமிச்சு வச்சு உங்களுக்கான சந்தேகங்களை விசாரிச்சு தெரிந்து கொண்ட பிறகு மீண்டும் நீங்க இந்த படிவத்தை சமர்ப்பிக்கலாங்க. ஒருவேளை நீங்க கொடுத்திருக்கிற தகவல்கள் எல்லாம் சரியாத்தான் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல மூன்றாவதா இருக்கக்கூடிய ஃபைனல் சப்மிட்ங்கிற பச்சை கலர்ல இருக்கக்கூடிய இந்த பட்டனை தேர்ந்தெடுக்கலாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கும் பட்சத்துல மீண்டும் ஒருமுறை நம்மிடம் கேட்கப்பட்டுள்ள அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளதா என்பதை மீண்டும் ஒரு முறை உறுதி செய்து கொள்ளுமாறு நமக்கு ஒரு எச்சரிக்கை தகவலானது காண்பிக்கப்படுங்க. அனைத்து தகவல்களும் சரியாகத்தான் உள்ளது என்பதை உறுதி செஞ்சுக்கிட்ட பிறகு இந்த தகவல் பக்கத்துல எஸ்ங்கிற பட்டனை நாம தேர்ந்தெடுத்தோம்னா பூர்த்தி செய்யப்பட்ட நம்ம கணக்கீட்டு படிவமானது வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டதுங்கிறதுக்கான தகவல்கள் காட்டப்படுங்க. இது காட்டப்படும் அந்த பக்கத்திலேயே ஹெச்ங்கிற எழுத்தை தொடர்ந்து 11 இலக்க எண்ணானது காண்பிக்கப்படுங்க. இந்த எண்ணை நாம குறிச்சு வச்சுக்கணுங்க. நாம ஏற்கனவே பதிவிட்டு இருந்த அந்த மொபைல் நம்பருக்கும் குறுஞ்செய்தியை அனுப்பி வைக்கப்படுங்க. இருந்தாலும் 12 இலக்க எண்ண குறிச்சு வச்சுக்கிட்டு நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளாக நம்ம வீட்டை தேடி வரக்கூடிய இந்த கணக்கீட்டு படிவத்தை நிரப்பக்கூடிய அதிகாரிங்க கிட்ட தற்பொழுது கேட்கப்பட்டுள்ள எல்லா கேள்விகளும் மீண்டும் அதுக்கான பதில்களை நீங்க கொடுக்காம இந்த 12 இலக்க எண்ணை மட்டும் நீங்க அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா இதை பதிவு செஞ்சுக்கிட்டு வேற எந்த கேள்வியும் நம்ம கிட்ட கேட்காம முதல் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான
தகவல்கள் தங்களிடம் பெறப்பட்டது என்பதை உறுதி செஞ்சுக்கிட்டு கிளம்பிடுவாங்க. இவ்வளவு சிரமப்பட்டு இந்த கணக்கீட்டு படிவத்தை நாம மின்னணு மூலமா சமர்ப்பிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா தேவையே இல்லைங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய அந்த அரசு அதிகாரிகளே நம்ம கிட்ட இந்த கேள்விகள் எல்லாம் வாய் வழியா கேட்டு அதுக்கான பதில்களை பெற்று அவங்களே அந்த படிவத்தை பூர்த்தி பண்ணிடுவாங்க. இந்த சேவையை யார் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, ஒருவேளை அந்த அதிகாரிங்க வரும் பொழுது நாம வீட்டுல இருக்க மாட்டோங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் பட்சத்துல இந்த தகவல்களை நாம முன்கூட்டியே இணையதளம் மூலமாக பதிவிட்டு நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டயோ அல்லது வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நபருங்க கிட்ட இந்த 12 இலக்க எண்ணை நாம கொடுத்துட்டோம்னா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியின் பொழுது வீடு தேடி வரும் அதிகாரிங்க கிட்ட அவங்க இந்த எண்ணை கொடுக்கும் பொழுது உங்க வீட்டுக்கான போதுமான தகவல்கள் பெறப்பட்டது என்பதை உறுதி செஞ்சுக்குவாங்க. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில குடிமக்களா நாம அனைவருக்குமே சுயமான பொறுப்பு இருக்குதுங்க. நம்ம பொறுப்பை உணர்ந்து கேட்கப்பட்டிருக்கும் அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதில்களை கொடுத்து இதை சமர்ப்பிக்கும் பட்சத்துல அரசுக்கு துல்லியமான தகவல்கள் கிடைக்கும் பட்சத்துல அடுத்தடுத்த வளர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டுவதற்கு அரசுக்கு எளிமையாகவும் உறுதுணையாகவும் இருக்குங்க. இதை உணர்ந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியின்கான இந்த சேவையை பயன்படுத்தி அனைவருமே அவங்களுடைய தகவல்களை விடுபடாமல் உரிய நேரத்துக்குள்ள அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து சமர்ப்பிக்கணுங்க. மேலும் இந்த கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்வதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்துல கமெண்ட்ல கேளுங்க. உங்களுக்கான பதில்கள் உடனுக்குடன் தெரிவிக்கப்படுங்க. அல்லது இந்த திரையில காட்சிப்படுத்தப்பட்டுள்ள இந்த கைபேசி எண்ணுக்கு அழைத்து உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்குள்ள மின்னணு முறையில சமர்ப்பிக்கப்பட வேண்டிய இந்த கணக்கீட்டு படிவத்தை சரியா நிரப்பி சமர்ப்பிங்க. இந்த சேவை ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரை மட்டுமே இருக்கும். மீண்டும் இன்னொரு காணொளி மூலமா உங்களை நான் சந்திக்கிறேங்க. நன்றி.